வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோல த மெகதா பாய்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் இந்த பார்க்க போறோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமாவா எடுத்திருக்கிறாங்க. ஸோ சொல்லப்போனா வந்து ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அதை சுற்றி தான் அந்த கதைக்களம் நகருது. இதுல படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ இவர் வந்து மும்பைல வேலை பார்க்குறாரு. ஹீரோவோட அம்மாவோட இறந்து போன நியூஸ் கேள்விப்பட்டு ஸோ சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய கதாநாயகன் ஃபியூனர்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு இதுக்கப்புறம் யாரும் கிடையாது. அக்கா இருக்காங்க. அக்கா வந்து அமெரிக்காவுக்கு கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து ஃப்ளைட் ஏறுற நேரத்தில் அப்பாவுக்கு வந்து ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிடுறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து அப்பா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இதனால் இந்த 2 நாள் வந்து பையனோட ரூமில் வந்து தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் இங்கே ஆகவே ஆகாது. இவங்க 2 பேரும் இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்னென்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல புரிதல் இதுக்கப்புறமாவது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாச்சாங்கிறதா இந்த படத்தோட கதையுமா எடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டை வச்சு இவங்க எப்படி என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆனால் இவங்க நல்லாவே பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் வைஸ் இந்த 2 கதாபாத்திரங்கள் எழுதின விதமும் சரி, இந்த 2 கதாபாத்திரங்களில் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம இரானி அண்ட் திவாரி இவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அப்பா பையனா எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை ஆன் ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல இந்த படத்துல வந்து ஒரு அப்பா ஒரு பையனை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த மாதிரியான போர்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பையன் வந்து அப்பாவை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு நீட்டான ரைட்டிங் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு வைப்பு கண்டிப்பா கிடைக்குது. இந்த மெகத்தா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நம்ம இரானி ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அவர் வீடு மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கிறாரு, அவரோட மனைவி மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கிறாரு, அண்ட் ஆல்சோ தன்னோட பையன் மேலே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுமே ஒரு சில இடங்கள்ல இன்டெரக்டாக காமிச்சிருந்தாங்க. பையன் கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம திவாரி ஸோ அவரோட ரைட்டிங் வைஸும் வந்து அப்பா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்பா மேலே அந்த அளவுக்கு பாசம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கோவம் அதிகமாக இருக்கும். அந்த கோவம் எதனால அப்படிங்கிறதுமே காமிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல மெயினா அந்த கிளைமேக்ஸ் ஒட்டி வரக்கூடிய சீனு, அந்த ரெஸ்டாரண்ட் சீனு, இந்த மாதிரி நிறைய சீன்ல வந்து எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்பா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பையனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காம பையன் பண்ணக்கூடிய விஷயங்கள், இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையும் போட்டுக்குறாங்க. ஸோ சண்டை ஹை மூமெண்ட்ஸ் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து டக்குன்னு லோ ஆக்குவாங்க. அந்த லோ மூமெண்ட்லேருந்து திருப்பி ஹை மூமெண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதனால பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கல் வைஸாகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக அந்த சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அப்பா வந்து அந்த பையனோட வீட்டுக்கு முதல் டைம் உள்ளே வரும்போது ஸோ அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது தான் 2 ஃப்ரேம் மட்டும் தான் காமிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் இன்டெரக்டாக நிறைய மெசேஜ் இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல மேஜரா இந்த 2 கதாபாத்திரங்கள் எழுதினாலும் ஒரு சில கதாபாத்திரங்களும் வருது. அதுல வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ சாரான்னு அந்த பொண்ணு வச்சு வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன போர்ஷனா இருந்தாலும் அந்த போர்ஷன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஒரு மஸ்ட் வாட்சபிளான மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.